அன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாட புத்தகத்தை தொடுவதே பாவம் என்று சொன்ன பொழுதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. ஓடி விளையாடு பாப்பான்னு பொம்பளை பிள்ளை தான் சொல்லியிருக்கிறார். பையான்னு சொல்லல, ஓடி விளையாடு பையா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பையா. அந்த பையன் பொழுதுக்கு தெருவில் தானே கிடக்கிறான், அவனுக்கு படிக்கிறத பற்றி பிரச்சனையே இல்லை. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பாங்கிறதுலயே ஒரு ஜாதிக்கு எதிரான குரல் இருக்காங்க. அது வரைக்கும் எல்லா ஜாதி பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட முடியுமா? கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதைய பாப்பான்னு தானே பாடினா. அவனை கொண்டு போய் நீ, நான் என்ன கேட்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க பாரதியாரை கொண்டு போய் பிஜேபியில சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? ஒரு சிறு துரும்பு கிடைத்தா கூட பாசிசத்திற்கு எதிரான போரில பயன்படுத்துவதற்கு பதிலாக பாரதி என்கிற வைரத்தூணை கொண்டு போய் ஒரு எதிரியின் கையில கொண்டு போய் வைக்க துடிக்கிறீர்களே, அது யாருக்கு லாபமாக அமையும்? அதே போல நண்பர்களே, இந்த மலையப்பனுக்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவரும் பெரியார், ஒரு தலித் உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஆவதற்கும் காரணமாக இருந்தவர் பெரியார், இன்றைக்கு கல்வியை பொதுவாக்கியவர் பெரியார். நீங்க எத்தனை கடப்பாறையை தூக்கிக்கிட்டு வந்தாலும் சரி, அது வெறும் கோட்டை அல்ல, உளுத்து போன கோட்டை என்றால் உடனடியாக இடித்து விடலாம். இவங்களுக்கு ஏன் பெரியாரை இடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா